ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிம்பிளாக வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வாழைக்காயோடைய தோலை சீவி எடுத்துக்கலாம். நல்லா சீவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த சைஸ் இருந்தால் ஓகே தான். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்க போகிறோம். கூடவே கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு 1 மினிட் வேக வச்சா போதும். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைக்காயை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வாழைக்காயை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை வேக வச்ச வாழைக்காய் மேலே நல்லா தடவி எடுத்துக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக தடவியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தவாவை வச்சு தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்ச வாழைக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.